பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். P என்பது Qவை விட 20% அதிகம் மற்றும் Rஐ விட 40% குறைவு. Qவின் மதிப்பு 150 எனில் Rஇன் மதிப்பு காண்க. இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இதில் 20% அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னா 1/5 எழுதிக்கலாமா? 40% 2/5 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. PQ கொடுத்துருக்காங்க, இங்கே PR கம்பேர் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? P வந்து Qவை விட 20% அதிகம். 20%ங்கிறது 1/5. அப்போது Q வந்து 5ன்னு வைங்க, P வந்து 6ன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், P என்பது Rஐ விட 40% குறைவு. இப்போ R வந்து 5ன்னு வைங்களேன். இதில் வந்து 40%ங்கிறது 2 கழிச்சிடணும். 2 கழிச்சா 3. இது புரியுதா? எப்படி எழுதியிருக்கேன்னா 6 5 3 5ங்கிறத எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதா? இப்போ நமக்கு என்ன தேவை? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது P. இப்போ என்ன பண்ணிக்கலாம், காமனாக இருக்கிற மாதிரி நமக்கு சேம் விகிதம் வேணும். Q ஈஸ்ட்டு P ஈஸ்ட்டு R வேணும் நமக்கு. இந்த QRை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். நமக்கு காமனாக P தான் இருக்குது, அதனால் P வந்து சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், QP. Q வந்து 5னா P வந்து 6. இங்கே P 6, P வந்து 3னா R வந்து 5. இப்போ இதை சேம் விகிதத்துக்கு மாற்ற இங்கே இருக்கிற 6 இங்கே போட்டுக்கோங்க, இங்கே இருக்கிற 3 இங்கே போட்டுக்கோங்க. 3 5 15, 3 18, 6 30. இதுதான் என்னது? Q ஈஸ்ட்டு P ஈஸ்ட்டு R. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Qவின் மதிப்பு 150. Qங்கிறது இது 150. இப்போ எக்ஸ் வச்சுக்கோங்களேன். 15x வந்து 150னா கொஸ்டின் வந்து 30x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 10ன்னு வரும். இப்போ 30 × 10 போட்டிங்கன்னா 300ன்னு வரும். இதுதானது ஆரின் மதிப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா A. தேங்க்யூ.